அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. உலகம் இறுதி நாளை நோக்கி நெருங்கி வருவதாக அணு விஞ்ஞானிகளின் எச்சரிக்கையை செய்தி ஊடகங்கள் சமீபத்தில் மிகவும் தீவிரமாக அறிவித்தன. இறுதி நாள் பற்றிய கணிப்புகள் குறித்து முன்பும் விஞ்ஞான உலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2007ஆம் ஆண்டு இதற்கு மேலும் ஆதாரங்களுடன் முன்னணி விஞ்ஞானியான ஸ்டீவன் ஹாக்கிங் முன்வந்தார். இறுதி நாளுக்கு விஞ்ஞான உலகம் பல்வேறு காரணங்களை கூறுகிறது. அதில் இஸ்லாம் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயம் அனைத்து நாடுகளும் அழியும் என்பதாகும். இறைவனின் பல்வேறு சோதனைகளாலும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டும் அனைத்து நாடுகளும் அழியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பூமியின் ஒரு முனையில் இருந்து அழிவு தொடங்கும். இந்த நேரத்தில் நகரங்கள் வெறுமையாகும். எவ்வளவு வரை என்றால் பஸ்ரா என்ற இடம் வெள்ளத்தில் அழியும். அதேபோல் நைல் நதி வறண்டு அதனால் எகிப்து அழியும். மக்கா அபிசீனியர்களால் அழிக்கப்படும். பசியின் தீவிரத்தால் மதீனாவும் அழியும். வெட்டுக்கிளிகளின் தாக்குதலால் யமன் அழியும். ஐலாவின் அழிவு அந்த நாட்டின் படைகள் சுற்றி வளைப்பதால் ஏற்படும். ஸ்வலீக்கின் அழிவு இறை ராஜ்யத்தால் ஏற்படும். பாரிஸின் அழிவு ஸ்வாலி ராஜ்யத்தால் ஏற்படும். அசர் ராஜ்யம் துருக்கியால் வெறுமையாகும். துருக்கியின் அழிவு பயங்கரமான ஆரவாரத்தால் ஏற்படும். சிந்து நாடுகள் இந்தியாவால் அழியும். இந்தியா சீனாவால் அழியும். அபிசீனியர்களின் அழிவு நிலநடுக்கத்தால் ஏற்படும். சுப்யானியாலின் காரணத்தால் சௌரா அழியும். வஞ்சகர்களால் சீனாவும் அழியும். ஈராக் என்ற நாட்டின் அழிவு பஞ்சத்தால் ஏற்படும். ரவ்ஹான நாடுகளின் அழிவு டைமின் வெறுமையால் ஆர்மீனியாவால் ஏற்படும். ஆர்மீனியாவின் அழிவு ஹசர் நாட்டால் ஏற்படும். அந்தலிசின் அழிவு புயல் வீச்சால் ஏற்படும். பின்னர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் அரேபிய தீபகற்பிலும் 3 பூமிகள் தாழ்த்தப்படும். இவை அனைத்தும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டவாறே நடக்கும். மற்ற சமூகங்களில் பூமி தாழ்த்தல் நிகழ்ந்தது போல இந்த சமூகத்திலும் பூமி தாழ்த்தல் நிகழும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேரழிவுகளில் இருந்து நம்மை பாதுகாக்கட்டும். அமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.